குக்கிங் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது குக்கிங் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அமைஞ்சதுன்னு இல்ல. நினைக்கிறீங்களா? அது ஒரு பேஷனா? 1 இயர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டரிங் சேர்ந்தேன். என்ன இருக்கு முன்னாடி, வாட் இஸ் தேர் ahead of me எனக்கு தெரியல. இப்போ என்ன பார்த்தாங்கன்னா எல்லாரும் they will think this guy is very rich. எல்லாருமே பட்டும் சரி எல்லாரும் சரி. நாங்க கக்கூஸ் கழுவி தான் மேலேயே வந்தோம். ஹவுஸ் கீப்பிங்னா கக்கூஸ் தான் கழுவி எச்சத்தட்டை தான் எடுக்கணும். சர்வீஸ்னா யூ ஹேவ் டு டூ தட். அந்த டைம்ல வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து நான் வந்து ஒரு செஃப் ஆக போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? யாருக்குமே பிடிக்கல நான் இந்த இதில் சேர்றது. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கேட்கறதுக்கு எங்கள் அப்பாவும் இல்லை, அவரும் போயிட்டாரு. ஐ வாஸ் ஆல் அலோன். நான் படித்ததே நான் கடன் வாங்கி தான் படித்தேன் நான். ஸோ ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். ஸோ பை மிஸ்டேக் வி கேம் டு தி இண்டஸ்ட்ரி. ஐ ஹேட் டு சர்வைவ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபேஸில் போயிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த கிச்சன் வந்து உங்கள் லைஃப் பற்றி என்ன கற்றுக் கொடுத்துருக்குச்சு? ஐ வுட் சே பேஷன்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு தான் நீ வந்து இஎம்ஐ முடிப்ப. அந்த ஒரு வருஷத்துல இந்த இஎம்ஐ முடிக்கிறதுக்கு நீ வேற என்னெல்லாம் பண்ணலாம். how well you can organize your life. This industry is all about patience. டாப் குக் டூப் குக் வந்து உங்களோட பீப்புள் வந்து உங்களை பார்க்குற விதம், ஐ மீன் வந்து உங்கள் சுற்றி இருக்கவங்க பார்க்குற விதம் வந்து எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. I get lot of attention, வேற ரெகக்னிஷன். சும்மாவே வந்து உட்காந்துருக்காங்களா ஜட்ஜி டேபிள் இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுதானே வந்து உட்காந்துருக்கான்னு காட்டுற மாதிரி இருந்தது. நானும் இவர் மாதிரி வரணும் ஷெஃபா அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். ஷெஃப் ஆகிடலாம்ப்பா, ஆனால் ஷெஃப் ஆகிட்டா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு ஆரம்பிக்க தெரியாத பிஸ்னஸ் நான் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து they were not able to manage the business. ஹாய் செஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலாக வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன். ஐ மீன் டிவி ஷோஸ்லேருந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து குக்கிங் போடுவீங்க நான் எதிர்பார்க்கல. பட் ரீசெண்டாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுலேருந்து ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு வீடியோ, இந்த பாட்காஸ்ட்காக நான் சொல்லலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நான் பெங்களூரில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த கில்லி பிரியாணி போட்டிருந்தீங்களா செஃப், அது ஆக்சுவலாக வந்து நானும் என் பாட்டியும் ட்ரை பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஎஃப்சி காப்பி கேட் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்களா செஃப், அதையும் ஆக்சுவலாக ட்ரை பண்ணோம். பட் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் பண்ண பர்ஃபெக்ஷன் அளவுக்கு எனக்கு வரல. பட் நார்மல் ஒரு கஷ்டம் தான், அது பை ப்ராக்டிஸ் வந்துடும். ஆமாம், அது வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் மாதிரி வந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. பட் நான் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ அப்போத்துலேருந்து வந்து உங்கள் சேனல் அப்சர்வ் பண்ணிருக்கேன் செஃப். எதிர்ச்சியாக ஒரு நாள் வந்து ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணேன். அப்போது நீங்கள் உங்களோட இது வந்து உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து படிச்சுட்டு இருந்தேன். கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு இருக்கும் போது வந்து நீங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து பொலைட்டாக கைண்டாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. டெய்லி ஒரு 2 hours நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் நினச்சேன், ஓகே நம்ம ஒரு கமெண்ட் போடுவோம், செஃப் வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம், அவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எதிர்ச்சியாக எதுவுமே எதிர்பார்க்காம போட்டேன் செஃப். நீங்களும் வந்து வித்தின் ஒரு 2 or 3 hours ரெஸ்பாண்ட் பண்ணி உங்கள் நம்பரே எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்டு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஓகே உதய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செஃப். நான் முன்னாடியே நிறைய இது இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். see as far as என்னோட பெர்ஸ்பெக்டிவே நாலேஜ் ஷுட் பி ஷேர்ட். நிறைய பேர் என்னென்னா வளர்ந்த அப்புறம் நான் கஷ்டப்பட்டேன், நான் எப்படி இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுப்பேன், இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கற்றுக்கினேன், நான் ஏன் இதெல்லாம் எல்லோரும் ஐ எம் நாட் டூயிங் இட் ஃபார் மனி ஆர் எனி திங். ஆக்சுவலி சீரியஸ்லி ஐ வாண்ட் டு ஷேர் நாலேஜ். இன்னும் நிறைய இருக்குது. இட்ஸ் அ சி ஆஃப் நாலேஜ் இன்னும் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும். இவ்வளோ 30 வருஷமாக நான் பண்ணதே நான் ஒன்றும் இல்லாமல் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் ஐ எம் ஸ்டார்டிங் நியூ ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம வென் யூர் ஓப்பன் வித்தவுட் எனி ஈகோ, என்னதான் நம்ம வந்து கற்றுனாலும் தெர் இஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன். தெர் இஸ் மோர் இன்ட்ராக்ஷன் வித் மோர் பீப்புள் அண்ட் யூ லேர்ன் மோர். நீங்கள் என் வயசுலேயே சின்னவராக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் இந்த பாட்காஸ்ட்டில் இருந்தால் கற்றுக்க முடியுமா நான் பார்ப்பேன். நான் ஆக்சுவலாக வந்து இது எனக்கு ஒரு லேர்னிங் செஃப். எப்படின்னா லைக் சக மனுஷனையும் மதித்து அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றது லைக் வந்து எனக்கும் அது ஒரு லேர்னிங் நினைக்கிறேன் செஃப். கரெக்ட் தான். எல்லாரும் அப்படி தான் பண்ணணும். என்னோட பாதி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் ஹவ் ஐ பீன் brought up and what and all I faced in my life. அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி, ஐ டோன்ட் லூஸ் எனிதிங் ஆக்சுவலி. ஸோ சம்படி இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் கான் த்ரூ. அந்த தப்பு அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்கோர்ட் 1 point.
ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலா இந்த பாட்காஸ்ட் முடியும்போது, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன இந்த வீடியோ மூலியமா கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜர்னி, உங்க லைஃப் மூலியமா ஒரு ஒரு லேர்னிங் அதெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா என்னோட கிடைக்கும். ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, சொல்லுங்க. லைக் நீங்க வந்து குக்கிங் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது, குக்கிங் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அமைஞ்சதுன்னு இல்ல, இல்ல. நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. இல்ல ஆரல்ஸ் உதய். அது ஒரு நோ, நோ. பேஷனா? இல்ல, இல்ல. 12th முடிச்சேன்பா நானு. 12th முடிச்சுட்ட அப்புறம் ஐ ஜாயின்ட் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஓகே, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்ந்தேன் நான். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு மர்ச்சன்ட் நேவி. அதுவும் கிடைச்சது. பட் ஃபினான்ஷியல் இதனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ தேர். ஸோ பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சது. நானும் சேர்ந்துட்டேன் நான். ஒரு வருஷம் போனேன். பட் ஆனால் அது வந்து நான் அங்கே தங்குறது வந்து வேளச்சேரி. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து தாம்பரம். ஆமா, இட்ஸ் அந்த அந்த காலத்தில் இட்ஸ் half an hour டிரைவ். இப்போ 1 hour டிரைவ் இருக்கும் நினைக்கிறேன். 1 hour to 1.5 hours. ஆமா, நடுவில் ஜலடம்பேட்னு ஒரு இடம். ஓகே, ஓகே, ஹாஃப்வே த்ரூ கேபி ஆயில் மில்னு இருக்கும். ஆசான் கேட்ரிங் காலேஜ் மக்களும் எங்கள் பஸ்ஸில் தான் வருவாங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போகணும். எங்கள் மக்கள் ஒரு சீரியஸ் ஒரு இதாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் புக்கு வச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் டு அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த காலேஜ் மக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். தே ஆர் என்ஜாயிங் தேர் லைஃப். ஓகே, கேட்ரிங் காலேஜ் லைஃபே ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட். அதுக்கப்புறம் தான் கஷ்டமே ஆரம்பிக்கும் வேலைக்கு போன அப்புறம். ஸோ அதை பார்த்து நான் நினச்சேன், என்னடா இது மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்து இவங்க இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. 1 year மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேட்ரிங் சேர்ந்தேன். பை என்ன இருக்குது முன்னாடி, வாட் இஸ் தேர் ஹெட் ஆஃப் மீ எனக்கு தெரியல. பட் அப்படியே பிளைண்ட் அண்ட் சந்தோஷமாக இருக்கலாம். அட்லீஸ்ட் 3 years லெட் மீ என்ஜாய் த காலேஜ் அப்படின்ட்டு மெட்ராஸ்க்கு விட்டுட்டு ஆசான் கேட்ரிங்கில் வந்து சேர்ந்தேன். தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன் டு த இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பண்ணோம். செகண்ட் இயரில் வி வென்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் அப்படின்ட்டு தாஜ் கன்னிமரில் பண்ணேன். அந்த ட்ரைனிங் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரினா இதுதான் அப்படின்ட்டு. நீங்க ஓகே, என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, ஓ எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. இப்போ என்ன பார்த்தாங்கன்னா எல்லாரும் தே திங்க் திஸ் கை இஸ் வெரி ரிச் அண்ட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படி. பட் ஆனால் அவங்க நினச்சி பார்க்கணும், ஐ ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் த பேஸ். எல்லாருமே பட்டும் சரி எல்லாரும் சரி, நாங்கள் கக்கூஸ் கழுவி தான் மேலேயே வந்தோம். ஹவுஸ் கீப்பிங்னா கக்கூஸ் தான் கழுவணும். ரூமில் என்ன பண்ணணும் தான் பண்ணணும். எச்சத்தட்டை தான் எடுக்கணும். சர்வீஸ்னால் யூ ஹவ் டு டூ தட். அதே மாதிரி தான் கிச்சனில் மோசமான வேலைன்னு தான் ஆரம்பிப்பாங்களே. தேங்காய் துருவுறது ரொம்ப கஷ்டம். இந்த கார்லிக் பீல் பண்ணுறது, சிக்கனை டீமோன் பண்ணுறது இருக்கமா ரொம்ப கஷ்டமான வேலை தான் ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க. அந்த 6 மாதம் ட்ரைனிங் இஸ் லைக் எ ஹெல்ப் ஃபார் அஸ். அப்போ தான் தெரிஞ்சது நான் போட்ட கால் வந்து ரொம்ப டீப்பு. அந்த ஹோலில் வந்து கீழே பாட்டமே கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, ஓகே செஃப். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன் டு த இண்டஸ்ட்ரி. ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து எனக்கு ஒரு அம்மா அப்பாலாம் ஒரு ஆசை இருக்கும். என் பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் அதுதான் இன்ஜினியரிங்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம். கரெக்ட். ஸோ அந்த டைமில் வந்து அப்படின்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு நீங்கள் வந்து வந்து ஒரு எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து ஐ ஸ்கோர்ட் வெரி வெல் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஐ மிஸ்ட் பை 3 மார்க்ஸ் இன் பிட்ஸ் பினாலி. அது மாதிரி ஒரு இதுதான். ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் ஆக்சுவலி. பட் ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்னா, டாக்டர்னா நிறைய வேலை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் நட்ராஜன்ட்டு. எங்கள் முன்னாடி தான் அவர் டாக்டர் படித்து டாக்டரே ஆனார். பட் ஓகே, அந்த ஐ ஐ சா தட் ஐ சொல் ஓகே வேணாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்லாம் தெரிஞ்சது நான் எனக்கு டாக்டர் ஆனோன்ட்டு ஒரு சீரியஸாகவே எனக்கு இருந்தது அப்படின்ட்டு. இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போல. சீரியஸா உதய், ஐம் டெல்லிங் யூ. இப்போ நான் ஒரு ஆக்சுவலாக 2 நாள் உணவே மருந்துன்னுவாங்களே, நீங்களும் ஒரு விதமான டாக்டர் நினைக்கிறேன். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 நாள் முன்னாடி தான் என் ஒய்ஃப்களை சொல்லியிருந்தேன், நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இப்போ ரொம்ப நாள் ஆசை எனக்கு, லெட் மீ கோ டூ தட் எம்பிபிஎஸ்னு ஒன்று இருக்கு, அது பண்ணிடுறேன். எனக்கு காசு கோசம் இல்லை. பிகாஸ் ஒரு ஒரு இன்ட்யூஷன்லேயே ஐ கேன் ஃபீல் சம் ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு. மேபி ஐ டூ இட். இப்போ கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் தெரியும் எனக்கு. மேபி ஐ கெட் ஓகே, அட்மிஷன். ஒரு 5 வருஷம் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆஃப்டர் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கம்மியான அப்புறம், when I have more time, maybe I'll do it. ஓகே, ஓகே செஃப். ஸோ நான் என்ன கேட்க வந்தேன்னா, லைக் அந்த டைமில் வந்து அம்மா அப்பா கிட்டே வந்து நான் வந்து ஒரு செஃப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது செஃப்? யாருக்குமே பிடிக்கல நான் இந்த இதில் சேர்றது ஆக்சுவலாக. ஓகே,
ஓகே. பட் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு கேட்கறதுக்கு எங்கள் அப்பாவும் இல்லை, அவரும் போயிட்டாரு. எங்கள் அம்மா வந்து எப்படியாவது போயிடுச்சுங்கடா அப்படின்ட்டாங்க. என் அண்ணன் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஷிப்பிங் போயிட்டான். ஐ வாஸ் ஆல் அலோன். ஸோ ஷீ டிட் நோ மச், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. பட் என் கசின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ யூஎஸ்ல இருக்காரு. அவர் பேர் ஸ்ரீதர் அப்படின்ட்டு. அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கார். ஸோ ஹீ என்கரேஜ் மீ, நீ போய் சேரு அப்படின்னாரு. இன்னொரு கசினும் இருக்கார், இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார். ஸோ சின்ஸ் மை கசின்ஸ் வேர் தேர், எங்கள் அம்மா ஓகே அப்படின்ட்டாங்க. ஓகே, ஓகே. ஃபைன் செஃப். லைக் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு யங் செஃப்பாக வந்து நீங்கள் ஒரு தாஜ் குரூப்ஸில் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த 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 டைமில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு செஃப்? எங்களுக்கு வி டோன்ட் நோ வேர் வி ஆர் கோயிங் அட் ஆல். நான் ட்ரைனிங் பண்ணது வந்து அம்பாஸ்டர் பல்லவால். அம்பாஸ்டர் பல்லவ ட்ரைனிங் ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப மோசமான ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு நேரம் நான் தாஜ் தான் போய் சேர்ந்தேன் நான். இட் வாஸ் பிக் லேர்னிங் கர்வ். எங்களுக்கு வந்து அரௌண்ட் 108 பேர் எங்கள் கிளாஸில். ஓகே, இப்போ எவ்வளோ பேர் கிச்சனில் இருக்குன்னா விரல எண்ணி சொல்லலாம். இல்லை இண்டஸ்ட்ரியிலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா விரல எண்ணி சொல்லலாம். எல்லாரும் மாற்றிட்டாங்க. யாருக்கெல்லாம் அந்த பேஷன் வாங்களே, அது அது இல்லைன்னா வேற வழியே இல்லை. என்ன மாதிரி நான் காலை விட்டேன், திரும்பி போகிறதுக்கு திருப்பி காசுலாம் கிடையாது எனக்கு. நான் படித்ததே நான் கடன் வாங்கி தான் படித்தேன் நான். ஸோ Okay. ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். ஸோ பை மிஸ்டேக் வி கேம் டு தி இண்டஸ்ட்ரி. ஐ ஹேட் டு சர்வைவ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபேஸில் போயிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம்ப்பா அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு செஃப்பாக ஜேர்னி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எது வந்து உங்களை வந்து இந்தியாவிலேருந்து குவைட் ஆர் மிடில் ஈஸ்ட் போகிறதுக்கு ஒரு புஷ் பண்ணுச்சு செஃப்? ஆக்சுவலி ஐ ஹேட் நோ ஐடியா. எனக்கு அப்போ ஷிப்பில் போகலாம் அப்படின்னாங்க, க்ரூஸ் லைனர் அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் பாட்டு வேலை செஞ்சு தான் இருந்தேன். சம்படி ஃப்ரம் குவைட் கேம் டு தாஜ் கோரமண்டல். அங்கே வந்து ஒரு டெசர்ட் திரமிசு அப்படின்ட்டு ரோஸ்மெரி திரமிசு சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ தே வாண்டட் டு சி ஹூ மேட் திஸ் அப்படின்ட்டு. அந்த டைமில் நான் என்னை ரெஃபர் பண்ணாங்க. நான் போய் பார்த்தேன் அவரை. அப்போ அவர் வந்து குவைட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னாரு. ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னா. எனக்கு நம்பிக்கையே இல்லை, எவனோ ஒருத்தன் வராரு ஏதோ கேட்டார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு 2-3 ஆஃபர் இருந்தது. ஆக்சுவலாக டெல்லியில் இம்பீரியல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில், அப்புறம் பாம்பேயில் போயிட்டு க்ரூஸ் லைனரில் இன்டர்வியூ பண்ணி அங்கே போகலாம் அப்படின்ட்டு. இது 3வது குவைட் ஆஃபர். ஸோ நான் டெல்லி போனேன், ட்ரையல் கொடுத்தேன். அரௌண்ட் 1999 நினைக்கிறேன். அப்போது வந்து ட்ரையல் கொடுத்து அப்போவே எனக்கு வந்து நல்ல சேலரியா 25,000 ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க இம்பீரியலில். ஒரு 22 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் நான் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, எனிவே வர வழியில் பாம்பேக்கு போயிட்டு அப்புறம் சென்னை வரலாம் அப்படின்ட்டு பாம்பேக்கு போனேன். அங்கே போய் ஐ அட்டெண்டட் க்ரூஸ் இன்டர்வியூ. அங்கேயும் ரெக்ரூட் ஆகிட்டேன். சரி டெல்லியா யூஎஸ்ஆ க்ரூஸ் போகலாமா அப்படின்னு வெயிட் பண்ணும்போது, ஓகே லெட் மீ கோ டு க்ரூஸ் லைனரே போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சென்னையில் வந்தேன். சென்னையில் வந்தோடனே குவைட்லேருந்து வீசா அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி 3த்தையும் வெயிட் பண்ணி பார்த்தேன். லேண்ட் ஜாபா சி ஜாபா, எனிவே டெல்லி இல்லை, லேண்ட் ஜாபா சி ஜாபா அப்படின்ட்டு. தென் ஐ டுக் அ ரிஸ்க். ஓகே லெட்ஸ் கோ டு குவைட் அண்ட் சி. கூகுள் பண்ணி அப்போல்லாம் இன்டர்நெட் சென்டர்லாம் போய் பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது, ஃபோனும் கிடையாது. பிளைண்ட்லி ஐ டுக் அ கால். ஓகே லெட் மீ கோ அப்படின்ட்டு. தட்ஸ் ஹவ் ஐ லேண்டட் இன் குவைட். ஓகே, ஓகே செஃப். ஸோ வந்து ஒரு 2 டெக்கேட் மேலே நீங்கள் இன்டர்நேஷ்னல் குசைன்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ வந்து எந்த குசைன் வந்து வந்து எப்படி சொல்கிறது உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணது செஃப்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு இந்தியன் குசின் எடுத்துட்டோன்னா எக்கச்சக்க மசாலா, எக்கச்சக்க இன்க்ரீடியன்ஸ். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்காக்ஷன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ். ஓகே, பட் ஆனால் ஒரு இட்டாலியன் குசின் எடுத்தோம் வச்சிங்களேன், மேக்ஸிமம் சால்ட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 4-5 இன்க்ரீடியன் தான் இருக்கும். கொஞ்சம் சீஸ் இருக்கும், பாஸ்தா இருக்கும், கொஞ்சம் தே அந்த குசினில் வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்குது வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ். இட்டாலியன் ஃபுட், இவன் ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் தே கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு இன்க்ரீடியன்ஸ் அண்ட் த குக்கிங் மெத்தட் ஸ்டைல். when you compare to இந்தியன் ஃபுட் ஆல்சோ இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே எக்கச்சக்க இன்க்ரீடியன்ஸ். ஒரு பிரியாணி பண்ணோன்னா ஒரு 25-30 இன்க்ரீடியன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே இட்டாலியன் ஃபுட்டில் இதே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டேஸ்ட்டுக்கு 5-6 இன்க்ரீடியன்ஸில் பண்ணிடலாம்.
ஓகே, ஓகே. ஸோ ஐ ஃபீல் நல்ல ஒரு சென்சிட்டிவ் அண்ட் வெரி நைஸ் ஃபுட்னா இட்டாலியன் ஃபுட்னு சொல்லுவேன். ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலா நீங்க அந்த மாரி நீங்க அப்ராட்ல போய் வொர்க் பண்ணும்போது, என்னைக்காவது சென்னை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி சென்னை டெய்லி மிஸ் பண்ண டெய்லி சென்னை மிஸ் பண்ணுவேனே. நீங்க சென்னை மிஸ் பண்ணும்போது செஃப், நாம வந்து சென்னையில இருக்கும்போது ஆர் இந்தியால இருக்கும்போது இந்தந்த ஃபுட்லாம் வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டோம். பட் ம். அப்ராட் போனோனே என்னடா இது நம்மளே எல்லாமே தான் ஒரு சமைச்சு டிஃபரெண்ட்டா சாப்பிடணும். இருக்கு. ஆமா, நம்மளே ஆமா. தான் சமைச்சு சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல அந்த காலத்தில் 25 இயர்ஸ் முன்னாடிலாம் ஒரு நல்ல இட்லி தோசையே கிடைக்காதுங்க. யாஹ்! இப்போதான் எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே சரவணபவன் வந்துடுச்சு, அன்னபூர்ணா வந்துடுச்சு, சங்கீதா வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. அஹ், அஹ், இப்போ நாங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணுறதில்ல, எஸ்பெஷலி ஃபுட் வைஸ். பட் பாட்டம் லைன் சென்னையை மிஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. சென்னை விட்டு வந்தா நம்ம ஊர் மாதிரி வரவே வராதுப்பா. சென்னை இஸ் த பெஸ்ட். ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலா வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு நெறைய கத்துக் குடுத்துருக்கும். லைக் நெறைய சமையல், நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய கத்துக் குடுத்துருக்கும். ஆனா அந்த கிச்சன் வந்து உங்க லைஃப் பத்தி என்ன கத்துக் குடுத்துருக்கு செஃப்? இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எஸ்பெஷலி கிச்சனும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஐ வுட் சே பேஷன்ஸ். அப்ரப்டாக அதாவது ஒரு யூ வில் டெவலப் நைஸ் பேஷன்ஸ். குக்கிங் இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ் தான். யூ ஹவ் டு கிவ் லோ ஃப்ளேம் குக்கிங். அச்சமா போட்டோமா எடுத்தமா இருக்க மாதிரியும் இருக்குது சாப்பாடு. பட் ஆனால் திஸ் சர்டன் திங்ஸ் வில் டீச் யூ பேஷன்ஸ். 40 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டைமில் என்ன பண்ணலாம், அதே தான் லைஃப்பும் அதே தான். ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு தான் நீ வந்து இஎம்ஐ முடிப்ப. அந்த ஒரு வருஷத்துல இந்த இஎம்ஐ முடிக்கிறதுக்கு நீ வேற என்னெல்லாம் பண்ணலாம், ஹவு வெல் யூ கேன் ஆர்கனைஸ் யுவர் லைஃப். அதே தான் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ் அண்ட் ஹவு யூ டெவலப் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சோஷியலைசிங் வித் சேம் பியர் குரூப், சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர் எல்லாம். ஸோ இஃப் யூ ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த கனெக்ஷன்ஸ் வாட் யூ மேக் வில் ஹெல்ப் யூ கோ ஃபார்தர் வித் கனெக்டிங் வித் திஸ் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி மசாலாவே பண்ணுறோம் வச்சிங்களேன். அந்த பிரியாணி ஓகே. மசாலாவை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா அதுக்கு ரெடிமேட் மசாலா ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம ரெசிபி எடுத்துன்னு போய் யூ வாண்ட் எக்ஸிக்யூட், அதுக்குன்ட்டு ஒரு 3-4 கம்பெனி இந்தியாவில் இருக்காங்க, மீடா, ஓகே. ஸ்வீகேட் அப்படின்னு. ஸோ அங்கே ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணும்போது என்னோட ரெசிபியை ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் அவுட் இன் அ கன்சிஸ்டன்ட் வே. அங்கே என் ரெசிபி கொடுத்து அவங்க மசாலா பண்ணி எனக்கு இங்கே அனுப்பி வைப்பாங்க. இங்கே இருக்க மக்களை ஓகே. நம்பாம இதை மட்டும் போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஓகே, ஓகே செஃப். சொல்லி லைக் வந்து செஃப் பட் வந்து உங்களுக்கு டாப் குக் டூப் குக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு செஃப்? எனக்கு வந்து பட்டு கூப்பிடும்போது எனக்கு டாப் குக்கு டூ குக்குனா என்னன்னு தெரியாது. குக்கூத் கோமாளி கூட நான் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணாம மாட்டேன். எப்பயாவது பார்த்து தான் உண்டு நான். ஐ டென்ட் நோ தட் நம்ம வந்து வி கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ் ஆப்ஷன் ஆஃப் கோயிங் இன் டு யூனோ டிவி அண்ட் சோஷியல் மீடியா. ஐ வாஸ் லைக் அலோன் அண்ட் டூயிங் குவைட் குட் இன் குவைட் அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் யூஎஸ். ஸோ கூப்பிட்டா அது மாதிரி 2 எபிசோட் வந்து பண்ணுறா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆள் இல்லை, வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்படி யூ கேன் மேனேஜ் ஃபார் 2 எபிசோட். அதுக்கப்புறம் நாங்கள் 3ஆவது எபிசோட்லேருந்து வேறு யாராவது போட்டுப்போம் அப்படின்னா. ஓகே. சார் ஃபஸ்ட்டு நான் வந்து முடியாதுடா, நான் கனடா போகிறேன் அப்படின்னு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த இது. ஐ வாஸ் அபவுட் டு கோ டு கனடா ஃபார் மை நெக்ஸ்ட் ஜேர்னி. சரி 2 எபிசோடு வந்து பண்ணு அப்படின்னாங்க. நானும் போனேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னோட யூனிஃபார்ம் போட்டு போய் நில்றான்னாங்க, நின்னேன். நீங்கள் இனிஷியலாக என்ன டிசிடிசி 1ல எல்லாம் 2-3 எபிசோட்லாம் பார்த்துருந்தா ஒரு கழுத மாதிரி நின்றுருப்பேன். என்ன பேசணும்னு தெரியாது, 26 கேமரா இருக்கும் முன்னாடி, என்ன ஒன்றுமே தெரியாது எனக்கு. இட்ஸ் நாட் ஸ்கிரிப்டட். ஸோ யூ வில் கெட் 2 மினிட் ஷெஃப், உங்களுக்கு 2 நிமிஷம் நீங்கள் என்ன பேசணும் பேசுங்க. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் வாட் யூ ஹேவ் டு டாக். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். ஹவு டு டாக் வித் அங்கே இருக்க டாப் குக்ஸ், டூப் குக்ஸில் ஹவு டு கம்யூனிகேட் வித் திஸ் பீப்புள் எல்லாமே பட்டுக்கையில் தான் கற்றுக்கினேன் நான். ஐ வாண்டட் டு டேக் டிஃப்ரெண்ட் லைன். அவர் இது டிஃப்ரெண்ட்டாக போனால் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்தேன். பட் இட் கிளிக்ட் சம்ஹவ். அண்ட் 2 எபிசோடு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல் சீசனும் பண்ணி, அதுக்கப்புறம் 2ஆவது சீசனும் பண்ணி இப்போ 3rd சீசன் பண்ண போகிறேன். சூப்பர் சூப்பர் செஃப். ஆக்சுவலாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் வந்து லைக் வந்து இந்த இதில் செட்டில் என்ன நடக்கும்,
ஒரு டாக்டர் கூட நீங்க வந்து ஃபன்னியா செட்ல என்ன நடக்கும் அப்படிலாம் நீங்க ஒரு டாக்டர் பால். ஷார்ட்ஸ்ல ஆமா டாக்டர் பால் கூட நீங்க ம். ஷார்ட்ஸ்லாம் போட்டு பார்த்துருந்தேன் செஃப். ஆ. ஆக்சுவலா உங்க யூடியூப் பயோல வந்து நீங்க ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. லைக் என்னன்ட்டு? வந்து இந்த மாதிரி பப்ளிக் அட்டென்ஷன் வந்து எனக்கு டைம் ரொம்ப எடுத்தது. ஆமா ஆமா பப்ளிக் அட்டென்ஷன் ரொம்ப டைம் எடுத்தது அப்படின்ட்டு. ஆமா ஸோ இப்போ ஆமா. வந்து இந்த டாப் குக் டூப் குக்ல நீங்க வந்து உள்ள போனோன்னா சுத்தி ஒரு 100 பேர் இருப்பாங்க, 20 ஆமா கேமரா இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு பதட்டம், ஒரு பயம் அந்த மாதிரி ஆ, தான் ஃபேஸ் பண்ணீங்க? பயம் பயம் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆஃப்டர் யூ பிகம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு 400 பேர்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணால் பயம்லாம் இருக்காது. எனக்கு ஓகே. பயம் கிடையாது. பட் ஆனால் டைலாக் டெலிவரி தத்தக் புத்தகன்னு உளருது, என்ன பேசணும் அட் த ரைட் டைம், யூனோ கவுண்டர் எப்படி கொடுக்கணும், யூனோ ஆல் திஸ் டுக் லிட்டில் பிட் ஆஃப் டைம். அண்ட் அந்த கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு வந்து 100 பேர் இருக்காங்க அங்கே, எல்லாரும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்போ அந்த ஐஸ் பிரேக் ஆச்சோ அப்போ தான் ஐ ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங். அது பிரேக் ஆகிறதுக்கு சப்போர்ட் கேம் ஃப்ரம் டிசிடிசி டீம், மீடியா மேசன். பட் தே கேவ் மீ தட் டைம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஓகே. எபிசோட் வந்தாலும் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் அடிடுவாங்க. ஓகே. பட் எனக்கு டைம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன 2-3 எபிசோட் அப்புறம் நான் பட்டுக்கையில் போய் சொன்னேன், டே நான் கழுதமாக நின்றுருக்கேன், ஒன்றுமே வாய் திறந்து பேச மாட்டேறேன், என்னை எதுக்குடா வச்சிருக்கீங்க, நான் வேணா போயிட்டுமா அப்படின்னா. எல்லாம் வரும்டா வரும் அப்படின்னா. பட் அவன் சொன்ன மாதிரியே ஃபார்ச்சுனேட்லி வித்தின் 4-5 எபிசோட் ஐ ஸ்டார்டட். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் சப்போர்ட் டைரக்டர் பார்த்திவ்லாம் வாஸ் பிக் சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே ஓகே செஃப். ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது செஃப் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரி இருந்தீங்க ஸ்டார்டிங்கில். அண்ட் அதுக்கப்புறம் போக போக செஃப் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாரும் கூட மிங்கிள் ஆகி ஒரு மாதிரி ஃபன்னியாக அப்படி மாறிட்டீங்க செஃப். அந்த ஷோவே அப்படி தானே. யூ ஹேவ் டு பி ஆமாம். சீரியஸ். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் கோமாலிஸ், அந்த டூப் குக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பழகும் போது அந்த அந்த வைபே டிஃப்ரெண்ட். அந்த செட்லேயே த வைப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாரும் நினைப்பாங்க, எப்படா நம்ம திரும்பி போகணும்னு இருக்கு எனக்கு அங்கே. ஏன்னா ஓகே. அந்த போய் வி ஸ்டே தேர் 14, 15, 16 ஹவர்ஸ்லாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் அந்த 16 ஹவர்ஸில். நான் நினச்சி ஒரு 10 ஹவர்ஸ் சிரிச்சின்னு தான் இருப்போம். ஆக்சுவலாக நானும் வந்து இன்னும் லைக் செட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த செட்டோட வைப் என்னன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது செஃப் நீங்கள் சொல்லும் போது. ஸோ டாப் குக் டூப் குக் வந்து உங்களோட ஐ மீன் வந்து உங்களோட இதை வந்து எப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஆமாம். பீப்புள் வந்து உங்களை பார்க்குற விதம், ஐ மீன் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க பார்க்குற விதம் வந்து எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் எங்கேயா ஒரு இடத்துல வந்து ஐ மீன் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை. நீங்க வேற ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட், ஃப்ரம் ஹியர் எங்கே போனாலும் லூலு, எங்கே போனால் காமன் பிளேசஸ், தே கம் அண்ட் கனெக்ட் வித் மீ, தே கம் அண்ட் டேக் அ பிக்சர் வித் மீ. என்னை வந்து அவங்க வீட்லேயே எனக்கு இடம் கொடுத்துட்டாங்க. தட் ட்ரஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட்டுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு ஆக்சுவலி. எனக்கு வந்து டக்குன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு. யூஸ்வலி நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து அவளை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீரோக்கே ஒரு 3-4 படம் அவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கெலாம். சினிமா பை சினிமா டிவியில் வந்து வந்தோடனே ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி வாஸ் ஜென்யூன், தே லைக் மீ. இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு எவ்ரி அதர் டே சம் பீப்புள் வில் கம் அண்ட் நாக் த டோர். என் பொண்ணு இந்த இதை படிக்கிறா. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே ஒருத்தர் வந்தார், ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, ஐ வாண்ட் டு பிரிங் மை டாட்டர், யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைனர் அபவுட் த இண்டஸ்ட்ரி, இதுதான் சேரேன்னு ஒரு காலில் நிற்கிறா அப்படின்ட்டு. சரி கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி ஐ கேவ் மை 2 cents டு ஹர். வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ உமன், ஆஸ் அ மென் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் என்ன பண்ணுறாங்களோ. பட் வேர் எவர் ஐ கோ ஐ கெட் லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஹியர் எவ்ரிவேர். ஈவன் இன் வான்கோவர் ஏர்போர்ட்டில் இறங்கினா கூட மதுரை ஃபேமிலி வந்து கூட்டின்னு போய் சாப்பாடே போட்டாங்க எனக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் என்ன கேட்கணும்னு வந்தேன்னா லைக் வந்து எல்லாமே மாறிடுச்சு இல்லை செஃப். அந்த அந்த சேனல் அந்த அந்த இதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு. அது வந்து எப்படி சொல்றது உங்கள் லைஃப்லேயும் உங்கள் கெரியர்லேயும் வந்து அந்த அட்டென்ஷன் இன்னும் அதிகமாகிடுச்சா? லைக் அந்த அந்த கரியர் வைஸ் இந்தியாவில் இருந்தால் இட் வுட் ஹவ் மேட் அ டிஃப்ரென்ஸ். பட் ஐ கெட் லாட் ஆஃப் அட்டென்ஷன், வேற ரெக்கக்னிஷன். அதுவும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அப்புறம் இட் ஷோட் வாட் கைண்ட் ஆஃப் யூனோ, சும்மாவே வந்து உட்காந்துருக்காங்களா ஜட்ஜி டேபிள் இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுதானே வந்து உட்காந்துருக்கான்னு காட்டுற மாதிரி இருந்தது. தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டூ அண்ட் சென்ட் மீ பிக்சர்ஸ். நான் பண்ணதே அவங்க வீட்டில் பண்ணி
எனக்கு அனுப்புவாங்க ஹவு குட் இட் கேம் அப்படின்ட்டு. இந்த காப்பி கேட் இல்லை இந்த கேஎஃப்சி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் எனக்கு அனுப்புவாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐ கெட் இது பண்ணி பார்த்தேன் ஷெஃப் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இவ்வளோ நாள் நான் இந்த இதுக்கு வரத்துக்கு முன்னாடி டிசிடிசி அண்ட் சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி நான் என்ன கிரிக்கெட் பார்த்துட்டு எதனா படம் பார்த்து எதனா பட் நவ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி வென் ஐ கம் ஹோம். ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ, ரிப்ளைங் டு யூடியூப் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அது இல்லாமல் ஷூட்டு என்ன டிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்தது இதுக்கு அதோட ஹோம் ஒர்க்கு. அது இல்லாமல் என்னோட வேலையிலையும் பீப்புள் யூனோ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் ரெஸ்பெக்ட் மீ பிகாஸ் ஆஃப் வாட் ஐ எம். இட்ஸ் வெரி நைஸ். ஓகே ஓகே செஃப். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது அந்த கேஎஃப்சி காப்பி கேட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கேஎஃப்சி காப்பி கேட் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் போடும்போது போட்ட 2 monthsலேயே வந்து ஒரு 500,000 வியூஸ். ஐ திங்க் இப்போ அது அதிகமாக கூட போயிருக்கலாம். ஸோ அது வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுச்சா செஃப்? தட் வாஸ் அது கில்லி பிரியாணி ஃபர்ஸ்டே போட்டேன் நான். பட் அதில் ஒரு 250 இப்போ 300,000 இருக்கு. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் காப்பி கேட் கேஎஃப்சி வில் ரீச் so much, and not only for Indian people. It reached all around the world. எங்கெங்கேருந்தோ ஜப்பான், ஸ்ரீலங்கா, பூட்டான் எல்லாரும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி அவங்க வந்து ஏன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, கேஎஃப்சியோட நல்லா பண்ணதில்லை. இஃப் யூ டேஸ்ட் ட்ரை அண்ட் டூ இட், கேஎஃப்சியோட மை சிக்கன் வில் பி ஃபார் பெட்டர். எஸ் ஆமாம் டெஃபினெட்லி செஃப். எஸ் ஐ ஸ்பெண்ட் ஆக்சுவலி 3.5 to 4 years டு டெவலப் தட் ரெசிபி. ஆனால் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஆக்சுவலாக அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் செஃப். எனக்கு நான் இனிஷியலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு. ம் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ வந்து எதனால பீப்புளோட அவ்வளோ டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆகி அவ்வளோ பூம் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க செஃப்? கேஎஃப்சினால் தான், அந்த டேஸ்ட் ஆஃப் த சிக்கன்னால் தான். காப்பி கேட் எல்லாரும் இப்போ வந்து காப்பி கேட் பண்ணுன்றாங்க. I don't want to do copycat recipes. I definitely can do it. I can recreate any dish if I want. I put my mind and heart to it. Definitely என்னால் பண்ண முடியும். But I didn't want to do because எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நான் வெறும் காப்பி கேட் செஃப் ஆகிடக்கூடாது. ஓகே ஓகே செஃப். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேஎஃப்சி தாண்டி நம்ம தமிழ் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல செஃப், அதெல்லாம் ஆமாம் வந்து ரொம்ப ரிச்சான ஃபுட்டு. ஆமாம் பட் ஐட்டம். ஆனால் அது எஸ் ஆனால் நீங்கள் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து அண்டர்ரேட்டடாக வந்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா செஃப்? நம்ம ஃபுட்டு மோர் டீப். நிறைய ஃபர்காட்டன் ஃபுட் இருக்கு. அதெல்லாம் இவங்கெல்லாம் விட்டுட்டு தேர் பிளைண்ட்லி எங்கே போனாலும் ஒரு 4 கடைக்கு ஒரு கடை பிரியாணி கடை திறந்து வச்சுட்டாங்க. ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் தட். பட் ஆக்சுவலி பிகாஸ் தட் இஸ் வாட் த டிமாண்ட் இஸ். டிமாண்ட் அங்கே தான் இருக்கு. தட்ஸ் வை எவ்ரி திங் ஹஸ் கிராப்ட் அப். பட் வி நம்ம இட்லியே பீட்சா அவ்வளோ பெருசாக எடுத்து வந்தாங்க. நம்ம மசால் தோசை பெரிய எடுத்து வந்திருக்க முடியாதா? ம் மசால் தோசை could have gone leaps and bounds in all parts of the world. அதை மட்டும் நம்மளால் வெளியே எடுத்து போக முடியல, மார்க்கெட்டிங் பண்ண முடியல. வேற பீட்சா ஹவு ஹை கார்ப், ஹை ஃபேட், ஹை கேலரி ஃபுட், அதை பெருசாக்கிட்டாங்க. நல்ல எஸ் ஒரு மசால் தோசை வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு, இட்லி ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு, அதை நம்மளால பெருசாக்க முடியல. எஸ் எஸ் செஃப். ஆக்சுவலாக இந்த ஒரு தமிழ் டிஷ் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு இந்தியன் டிஷ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கிடைக்கணும். அதை நான் வந்து என்னோட அடுத்த யூடியூப் வீடியோவில் நான் பண்ண போகிறேன். நம்ம சாப்பாடா? நம்ம சாப்பாடு. டெஃபினெட்லி மசால் தோசை. ஓகே. ஆனால் மசால் தோசை, இஃப் அட் ஆல் எனி ஃபாரினர் ஹேஸ் இட், டெஃபினெட்லி they will again would like to have an again. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எல்ஏல லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கும்போது அங்கே அன்னபூர்ணாக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 hour டிரைவு கல்வர் சிட்டியில் இருக்கும். நாங்கள் இருந்த ஹாலிவுட்லேருந்து ஐ யூஸ் ஓகே டு டிரைவ் ஒன்ஸ் இன் அ வீக் அண்ட் கோ. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எங்களுக்கு ஆக்சுவலாக. ஒரு தோசை $10. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஓகே காசு. ஆமாம், அங்கே ஒரு தோசை $9.99. ஓகே அங்கே போனால் பாதி மக்கள் தான் இந்தியன்ஸு, மீதெல்லாம் வெள்ளைக்காரர் தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி சாப்பிட்றது தெரியாம அது மாதிரி ஒரு ஸ்பூன் போர்க்கு அது மாதிரிலாம். தே லைக் இட். ஆக்சுவலி யூ ஹேவ் டு மேக் இட் இன் சச் அ வே தட் திஸ் ஃபுட் கோஸ் டு ஆல் த பிளேசஸ். மசால் தோசை வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் டிஷ்னு சொல்வேன் நான். ஓகே ஓகே செஃப். இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் என்டையர் லைஃப்பில் நான் இந்த ஒரு மீல் வந்து நான் குக் பண்ணுவேன், அதுனா அது என்ன மீல் செஃப்? அது வந்து இட்லி உங்கள் தான்ப்பா. லைஃபோட ரெப்ரசன்ட் ஆகணும் கரெக்டாக? இட்லி தான்ப்பா. நான் 3 வேளை இட்லி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்.
எனக்கு இட்லி ஏன் செஃப்? சாம்பார் சட்னி. எனக்கு ஐ டோன்ட் நோ, மேபி சின்ன வயசுல எனக்கு பிடிக்காம இருந்த டிஷ் நினைக்கிறேன் அது இட்லி. பட் ஆனா ஒன்ஸ் ஐ கேம் டு குவைட், இப்போ கூட ஐ லாங் ஃபார் அ குட் இட்லி. நான் சென்னையில் இறங்கின ஏர்போர்ட் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் திங் நான் போகிறது சங்கீதா கீதம் எங்க இருக்குன்னு தான் போறேன் நான். ஃபர்ஸ்ட் ஓகே. இட்லி இட்லி இஸ் என்னோட ஃபேவரட் டிஷ். ஓகே, ஓகே செஃப். இப்போ நீங்க கிச்சன் தாண்டி செஃப், நீங்க நெறைய பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்க. லைக் வந்து நீங்க ஆர்&டி, அதுக்கப்புறம் வந்து ஆப்பரேஷன்ஸ் இன் ஒரு ஜிம்ல ஆப்பரேஷன்ஸ் ஒர்க் ஆமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க. ஸோ இந்த ஆமா. ட்ரெடிஷ்னல் கிச்சன் ரோல் தாண்டி அது எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு செஃப்? இந்த ஆப்பரேஷன்ஸ் பிசினஸ். இது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஃப்ரம் இந்தியா வாட் வி ஹேவ் பீன் டூயிங். இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜிம்ல வந்து ஆப்ரேஷன்ஸ் எவன் சர்வீஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஆனால் அங்கே சாப்பிட்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி நல்லா இருக்காதா நல்லா இல்லையா கேட்க மாட்டாங்க. ம்ஹ்ம். எவ்வளோ கேலரின்னு கேட்பாங்க. இட்ஸ் கேலரிஸ். கால்ட் நியூட்ரிஷனல் மேக்ரோஸ் சொல்லுவாங்க. எவ்வளோ அயன் இருக்கு, எவ்வளோ சோடியம் இருக்கு, எவ்வளோ கேலரி புரோட்டீன் இருக்கு, சோர்ஸ். எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, எல்லாம் கேட்பாங்க. எவ்வளோ ஃபேட் இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில், அதாவது இந்த இது சேர்ந்த அப்புறம் தென் ஐ ஹேட் டு லேர்ன் நியூட்ரிஷனல் ஹவு டு மேக் ஃபுட் ஹோலிஸ்டிக்லி வித் லெஸ் ஃபேட்டு, லெஸ் கார்பு, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், எவ்வளோ, அதாவது தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இந்த ஃபுட்லேயே. ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதய் வாண்ட்ஸ் டு ஷெட் வெயிட், அதாவது லூஸ் வெயிட், ம். அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு, அதே ஃபுட்டு. ஒருத்தர் வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது நான் இதே இப்படி தான் இருக்கேன் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுட்டு. ஒருத்தர் வந்து என் கையில் வந்து ஐ வாண்ட் டு மேக் மோர் மசில்ஸ் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு டு வேர் டு இன்க்ரீஸ் யர் ப்ரோட்டீன் கண்டென்ட், ஹவு டு ரெடியூஸ் த இது கார்ப் கண்டென்ட். எங்கள் பிரியாணியே கொடுக்குறோம் நாங்கள், வி ஆர் கிவிங் பிரியாணி ஆல்சோ தேர். பட் ஆனால் ஓகே. அதில் யூஸ் பண்ணுற ஆயில் கம்மி, யுவர் ப்ரோட்டீன் வில் பி மோர் அண்ட் ரைஸ் வில் பி லெஸ், அது மாதிரிலாம். யூ ஒரு அண்டர்ஸ்டாண்ட்? மாதிரி ஒரு மாதிரி பேலன்ஸ்ட் புரோட்டீன், பேலன்ஸ்டு மீல். கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர். ஃபைபர் எப்படி சேர்த்துக்கணும்? சாலட் ஷுட் பி ஹாஃப் த மீல், யூனோ. ம், ம், ம். ஸோ யூ ஓகே. ஹேவ் யூ இட் லாட் ஆஃப் ஃபைபர்ஸ், ஸ்பினச், லைக் யூனோ லெட்யூஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் கிவ்ஸ் கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே. அப்புறம் ஒரு வயசு ஆயிடுச்சு, ஒரு 40-45 வயசுக்கு மேலே என்னெல்லாம் சாப்பிடணுன்ட்டு ஒரு தனியாக, அது ஒரு தனியாக ஒரு லிஸ்டே இருக்கு. ஹவு டு அவாய்ட். டாக்டர் பால் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஓகே, ஓகே செஃப். ஆக்சுவலி புரோட்டீன் பவுடர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் 2 இது இருக்கு. நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு தே எக்ஸசைஸ் பண்ணும். ஆக்சுவலாக யூ ஹாவ் டு ம். பம்ப் வெயிட்ஸ். அந்த ப்ரோட்டீன் பவுடர் போய் சும்மா போய் உட்காரக்கூடாது. ம், ம். சம்டைம்ஸ் இட் பிளாக்ஸ் ஆர்டரிஸ். வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். ஓகே. வே ப்ரோட்டீன், இந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் ரொம்ப வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட். தட்ஸ் வை வென் பீப்புள், நிறைய பேர் ஜிம்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. தே டேக் இட் தே யூனோ, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. நான் நேச்சுரல் ப்ரோட்டீன் கிடைக்குது, எதுக்கு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும்? ஏன்னா லைக் ஒரு நாளைக்கு இத்தனை கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அச்சீவ் பண்ணும் அந்த கோல் நீங்கள் இருக்குல்ல சாப்பிட்டீங்களா? செஃப். எக் ஒயிட் இருக்கு, சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு, பன்னீர் இருக்கு, ஹையஸ்ட் ப்ரோட்டீன் சன்ஃப்ளவர் சீடு இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, வேற யூ கேன் டெய்லி இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 2 ஸ்கூப்ஸ் ஆஃப் வே புரோட்டீன் வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன். அதை வந்து நான் என்னால் அது சாப்பிட்டு ஃபுல் பண்ண முடியாதுன்றதுனால அப்படி 2 ஸ்கூப்ஸ் ஈஸியாக எடுத்து சாப்பிடலாம், போயிடுவாங்க. இஸ் நத்திங் ராங் இன் ஹேவிங் இட். பட் ஒரு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஒர்க் அவுட், யா. யூ ஹேவ் டு பர்ன் இட். அது போய் உள்ள டைஜஸ்ட் பண்ணி யூ ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரா லோட் ஆஃப் ஒர்க் டு யுவர் கிட்னி, யுவர் லிவர், வென் யூ ஹேவிங் ப்ரோட்டீன் பவுடர். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஓகே செஃப். ஸோ இப்போ மேனேஜிங் டீம், ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் வந்து நீங்கள் நிறைய டீம்ஸை மேனேஜ் பண்ணிருக்கீங்க. உங்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்க செஃப். See, we work with at least 10 to 15 nationalities here. ஓகே. From ஈஸ்ட் யூரோப்லேருந்து, அரபிக் மக்கள்லேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, கென்யாலேருந்து, இந்தியாவிலேருந்து, ஸ்ரீலங்கா, பூட்டான், பிலிப்பீன்ஸ், சவுத் அமெரிக்கன் வரல, எல்லா யூரோப்பியன்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இவங்க கூட எல்லாம் வேலை செய்யும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். வாய் பேச்சில் வடை சுட முடியாது.
ஓகே. யூ ஹேவ் டு பி ஹேண்ட்ஸ் ஆன், யூ ஹேவ் டு ஷோ யுவர் ஒர்க். அப்பதான் வந்து தட் ரெஸ்பெக்ட் வில் கம். வி டோன்ட் நோ ஹவு தட் கண்ட்ரி தே ஜஸ்ட் பிகாஸ் இவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நான் மரியாதை கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல மாதிரி கிடையாது. இந்த ஆள் வேலை தெரியுமா, இவன் சொன்னா கரெக்டா இருக்குமா, இவனை நம்பலாமா, அது மாதிரி ஒன்ஸ் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் தான் வந்து he will start giving you respect இங்க. ஓகே ஓகே செஃப். இப்போ வந்து பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து இந்தியாவில் இருக்க ஃபுட்டுக்கும் மிடில் ஈஸ்டில் இருக்க ஃபுட்டுக்கும் என்ன ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆர் டிஃப்ரென்ஸ்? ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் இவால்விங். ம் கொடுக்குற சாப்பாடே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாலிகுலர் கேஸ்ட்ரானமி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த அத்தன்டிக் ஃபுட்டு இன்னும் மிடில் ஈஸ்டில் அப்படியே தான் இருக்குது, இந்தியாலையும் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் வளரல. அதே ஹைதராபாதி பிரியாணி தான், அதே மஜ்பூஸ் தான், அதே ஊசி தான், அதே எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறல. ஓகே ஓகே செஃப். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு உங்கள் பயோலையோ ஆரல் இது சொல்கிறீங்க, சோஷியல் மீடியா இஸ் நாட் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், க்ரோ ஆகிட்டே இருக்கு உங்கள் சேனல். வந்து மக்கள் வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, கமெண்ட் போடுறாங்க. எது வந்து உங்களை சேஞ்ச் பண்ணுச்சு செஃப்? என்னோட சோஷியல் மீடியாவில் நான் இதெல்லாம் பண்ணணும். தலையெழுத்து தான் இது. நான் வந்து அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு பூனை மாதிரி தான் இருந்தேன். நான் ஐ டென்ட் வாண்ட் எனி அட்டென்ஷன் ஃப்ரம் எனிபடி. பட் ஒன்ஸ் டிசி 1 ஆன அப்புறம் யூ ஹேட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு பப்ளிக் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். அதனால தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராம் வந்தது, இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இன்ஸ்டாகிராமில் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்தேன். ஸோ மெனி திங்ஸ். பட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ டோன்ட் திங்க் ஐ கேனாட் பி வித்தவுட் இட், பிகாஸ் ஸோ மெனி பீப்புள் லுக் அப் ஆன் யூ. வாரத்தில் ஒரு நாள் ரெசிபி போடலைன்னா அது என்னாச்சு, ஷெஃபுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் ரெசிபி வரல அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஐ டேக் இட் அஸ் அ ப்ரையாரிட்டி நவ். அப்படியே டோட்டலாக சோஷியல் மீடியா இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த், இட் பிகேம் மை ஸ்ட்ரென்த். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்படி உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறினதுக்கப்புறம் அப்படி ஒரு மக்கள் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஓகே, எப்படி தெரியுமா, ஒரு they think, for example, somebody's father passed away, they think I look like his father. Some people say my voice represents their most loud one. என் அண்ணன் உங்களை மாதிரி தான் இருப்பார், எங்கள் சித்தப்பா உங்களை மாதிரி தான் இருப்பார். மோஸ்ட்லி ஐ கெட் கேரிட் அவே வெரி நைஸ்லி, இஸ் நாட் கேரிட் அவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து when they tell that I look like their father. ஓகே. ஸோ அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக, அதுதான் எமோஷனல் திங். அதுக்கப்புறம் தேர் கீப் இன் டச். எப்படி இருக்கீங்க அப்பப்போ கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. தெர் ஆர் சம் பீப்புள் தே வாண்டட் ஹெல்ப் பண்ணால், எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். பட் தட் கனெக்ஷன் when they tell that I look like that and my voice is like that அப்படின்னா சந்தோஷமாக இருக்கு. ஐ திங்க் அது காசு பணம் அவார்ட்லாம் தாண்டி இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், அது ரொம்ப அதுக்கு அடிமை நீங்கள். ஆக்சுவலி யூ வில் பிகம் அடிக்ட் டு தட். என்னடா யாருமே சரியா ஒன்றுமே இவ்வளோ ஒரு வாரமாக ஒன்றுமே சொல்லி அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யூ கிரேவ் ஃபார் இட். எவனா எதனா சொல்லுவானா அப்படின்ட்டு. ஓகே ஓகே செஃப். அண்ட் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து போட்டேன். பட் ஆனால் மக்கள் அது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி கேட் ஆஃப் கேஎஃப்சி, நிறைய வீடியோ அது மாதிரி போட்டு சரியா இதாகல. அது மேபி யூடியூப் அல்கிரிதமா இல்லை என்னன்னு தெரில. வெரி நைஸ் ஃபுட் ஆல்னோல் ஐ புட். அதெல்லாம் சில இதெல்லாம் இட் டென்ட் ரீச் ப்ராப்பர்லி. மேபி ஃபியூச்சரில் இட் கோயிங் டு ஸ்டே பி தேர் பெர்மனென்ட்லி. மேபி டிசிஜி 3 அப்புறம் திருப்பியும் ஒரு எல்லாரும் திருப்பி சேனலில் போய் பார்த்தாங்கன்னா மேபி ஐ கெட் மோர் வியூஸ். ஓகே ஓகே செஃப். ஆக்சுவலாக என்னோட பாட்காஸ்டோட ஃபைனல் கொஷின் செஃப் இது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு தமிழ் யங் செஃப்க்கு கொடுக்கணும், ஆரல்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒரு செஃப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஏன்னா இப்போது எல்லாருமே எடுத்தோன்னே நான் பெருசாகணும், உடனே சேனலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்ற ஒரு மெசேஜாக நீங்கள் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க செஃப்? மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து யூ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் திங். இப்போது நீங்கள் வந்து இது மாதிரி பார்த்து நானும் இவர் மாதிரி வரணும் ஷெஃபா அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரகிள்.
ஐம் டெல்லிங் யூ. எவனோ ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டான். எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? And moreover, cooking is not the only thing in our industry. Actually, how you take that whole workload, எப்படி பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க, how your family supports, how your wife supports, how your kids support. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு டெய்லி வந்திருந்தா தீபாவளி கிடையாது, நியூ இயர் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, ஈது கிடையாது, எப்பவுமே வேலையில் இருக்கணும். சப்போர்ட் ஃபேக்டர் அதெல்லாம் நல்லா இருக்கணும். மேஜர்லி இட் இஸ் நாட் அ கேக் வாக். இதை கற்றுட்டேன், நான் இப்போ போய் இது பண்ணிவிடுவேன்ட்டு. டெய்லி எதனா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்க்ரீடியன்ட் பற்றி கற்றுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் சயின்ஸ்னால் என்னன்னு தெரியணும். எந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகுமே தெரியாது, எந்த ஃபுட்டு என்ன ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. இட்ஸ் எப்பவுமே சுச்சுவேஷனல் மேனேஜ்மெண்ட்டில் யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் ஆன் யூர் டோஸ். ஓகே நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ஜாய் போய் படுக்கிறேன் அப்படிலாம் ஃபோன் அடிச்சுனே இருக்கும். சார் இது வரல, இதாச்சு, ஒருத்தன் ஃபீவர் வந்துடுச்சு, இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு, தண்ணி மேலேருந்து கொட்டுது, எதனா ஒன்று ஆயினே இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்த அப்புறம் தென் யூ ஹேவ் டு பி வெரி குட் இன் நம்பர்ஸ். இஃப் யூ ஆர் நாட் குட் இன் நம்பர்ஸ், தென் யூ டோன்ட் டாக் நம்பர்ஸ், தென் இட் வில் பிகம் அ டிஃபிகல்ட் திங் ஃபார் யூ அகேன். ஓகே. ஸோ இப்போ என்னோட கஷ்டம் என்னன்னா, நான் எல்லாம் முடிச்சேன்னா இப்போ நவ் டு சஸ்டெயின் அண்ட் டு கோ அப் மோர். இந்த இதுலேருந்து அடுத்தது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல அடுத்தது என்ன அப்படின்ட்டு. லெட் சி வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ. கடவுள் இது வரைக்கும் நான் வந்து கைட் 30 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் கைட் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலேயும் கைட் பண்ணுவார். ஸோ ஐ லிவ் இட் டு ஹிம். ஐ வில் டூ மை ஜாப் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ப்ராப்பர்லி. ஓகே ஓகே சார். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணால் நான் ஈஸியாக செஃப் ஆகிடலாம், எனக்கு அங்கே எல்லாம் சான்ஸே இல்லை செஃபா இதெல்லாம். மேபி யூ ஹேட் த பேஷன் அண்ட் யூ டோன்ட் want to lose that passion, you come in the industry. ஆனா to be successful in the industry as a chef, அது இட்ஸ் a different segment. அது நீங்க செஃப் ஆயிடலாம், ஆனா as a chef அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்க சர்வைவ் ஆகி அது நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு நிறைய பீப்புள் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். யூ ஹேவ் டு நோ ஃபுட் இன்ஜினியரிங், ஏசி பற்றி தெரியணும், எவ்வளோ எலக்ட்ரிக்கல் லோடு, எவ்வளோ சிஎஃப்எம் கால்குலேஷன் ஃபார் யுவர் எக்ஸாஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாம் அந்த ஹவு டு யூ மேக் அ கிச்சன், ஹவு டு யூ கன்ஸ்ட்ரக்ட் அ கிச்சன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். குக்கிங் அது டிஃப்ரெண்ட், குக்கிங் இஸ் வேற. இப்போ நான் குக்கே பண்ணுறது இல்லையா வேலையில், ஐ எம் நாட் குக்கிங் அட் ஆல். ஹவு யூ மேனேஜ் இட், ஹவு யூ டெவலப் த கான்செப்ட்ஸ் டு கோ. இன்னும் 6-7 இடம் நாங்கள் கட்டின்னு இருக்கோம், அதோட ஃபாலோஅப், கான்ட்ராக்டோட ஃபாலோஅப்பு, ஹவு டு ஃபேப்ரிகேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்யூப்மெண்ட்ஸ், டேபிள்ஸ், அண்ட் என்ன திக்னஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும், ஒரு தந்தூர் பண்ணோம்னா என்ன தந்தூருக்கு என்னெல்லாம் தேவைப்படும். இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஷெஃப். ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக, ஐ மீன் ஆமாம், காலேஜில் சொல்லிக் கொடுக்கறது ஒரு வேஸ்ட்டு. காலேஜில் சொல்லிக் கொடுக்க ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து யூ ஹேட் டு ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேர் ஷுட் பி சம்படி ஹூ கிவ்ஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன். அது கிடச்சிச்சுன்னா தென் யூ ஆர் லக்கி. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல மென்டர், நல்ல பாஸ் கிடைக்கணும். அது கிடைச்சா ஓகே ஃபைன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக ஐ மீன் நான் என்கிட்ட இருக்க எல்லா கொஷின்ஸையும் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பொறுமையாக டீட்டெயில்டாக, ஐ மீன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க செஃப். அண்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான், இன்ஸ்டா கமெண்ட்டு, பட் ஆனால் நீங்கள் என் கூட ஒரு இன்ட்ராக்ஷனாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட லைஃப்பில் நடந்தது, உங்கள் கெரியரில் நடந்தது, கோ த்ரூ பண்ணது, அப்புறம் நீங்கள் வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் போகும்போது அந்த காலேஜ் அந்த மேட்டர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் செஃப். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு ஒரு டேக் அவேவாக இருக்கும். ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு அது இல்லாமல் அந்த லாஸ்ட் கொஸ்டினில் இன்னொன்று சொல்றது ஆசைப்படுறேன். ஷெஃப் ஆகிடலாம்ப்பா, ஆனால் ஷெஃப் ஆகிட்டா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு ஆரம்பிக்க தெரியாத பிஸ்னஸ், நான் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து they were not able to manage the business. Doing business is different. Yes, உங்கள் அப்பா பண்ணியிருந்தார், அவர் இஸ் கிவிங் ஹேண்ட் ஓவர், அவர் ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய தப்பு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி ஹேண்ட் ஓவர் கொடுத்த அந்த அந்த ரத்தத்துலேயே இருக்கும் அந்த பையனுக்கு. ஓகே ஃபைன். இல்லைனா ஐ வுட் சே go work in a place where you get mentorship properly, how to run a business. Under the table transactionலாம் எவ்வளோ இருக்குது.
லீகல் திங்ஸ் இல்லீகல் திங்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது. ஹவு டு யூனோ இந்த நான் சொன்ன நம்பர்ஸ், லேபர் காஸ்ட் எவ்வளோ, ஃபுட் காஸ்ட் எவ்வளோ, எக்கச்சக்கமாக இருக்குது. தென் ஒன்லி யூ கம் இன் டு பிஸ்னஸ். டோன்ட் கம் பிளைண்ட்லி புட்டிங் யோர் மணி ஆர் டேக்கிங் மணி அண்ட் எல்லாம் போயிடும். ஓகே ஓகே செஃப். அண்ட் ஃபார் யூ உதய், எஸ் யூ கான்டாக்டட் மீ. ஐ டோன்ட், இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஐ ஹேட் டைம், ஸோ ஐ டெஃபினெட்லி ஐ தாட் டெஃபினெட்லி ஐ டூ இட் ஃபார் யூ. If I am of any help to anybody, I will definitely come and help. ஓகே, தட்ஸ் ஸோ லைக் தட்ஸ் ஸோ ஸ்வீட் செஃப். ஆக்சுவலாக ஒரு கண்டிப்பாக நான் வந்து உங்களை சென்னையில் நீங்கள் வரும்போது நான் உங்களை மீட் பண்ணணும்னு I ஆசைப்பட்றேன். will tell you. நான் சொல்றேன் நான் ரொம்ப சீக்கிரமா நடந்துரும். ஏன்னா TCTC3 is going to happen soon. So அப்போ சொல்லும் போது you can come to திருவேற்காடு, that PGS Studios. ஷோர் ஷோர் செஃப். அப்போ உங்கள் கையால் சமைச்ச ஒரு டிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ணி எனக்கு கிடைக்கணுமே அந்த time. ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல செஃப். God's willing, it might happen. Let's see. It's how you manifest. It will happen. Maybe. I don't know. ஓகே ஓகே செஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் செஃப். Thank you, Uday. All the best for your life and your career. தேங்க்யூ ஸோ மச் செஃப். Thank you, man. Take care. டேக் கேர் செஃப்.